வணக்கம் மக்களே. இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து. அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ஸ் டே ஏப்ரல் 12 மற்றும் 13 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் டே பார்ப்போம். இன்னைக்கு ஏப்ரல் 13 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பெருமை கொள்ளக்கூடிய சியாச்சின் கிளேசியர் டே. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன, ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்ததும் இன்னைக்கு தான். ஸோ இது சியாச்சின் கிளேசியர், இது 1984 ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலயமா பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த சியாச்சின் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட இங்கே -50°C இருக்கும். அதோட 20,000 ஆல்டிடியூட்ல இருக்கும். அங்கே நம்ம இந்திய பகுதியை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலயமா இந்திரா காந்தி பீரியட்ல ஜெயிச்சது தான். அது இன்னைக்கு தான் அந்த டேட்டு, ஏப்ரல் 13. இது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அது. ஸோ சியாச்சின் டே 13 ஏப்ரல். ஸோ உலகின் உயரமான பகுதி இதுதான். அதோடு மட்டும் இல்லாமல் லடாக் இதை கைப்பற்ற இந்தியா பாகிஸ்தான் போர் இது நடந்தது தான். ஓகே, இது அக்ரிமெண்ட்டு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் அக்ரிமெண்ட்டு 1947 அக்ரிமெண்ட் போட்டு தான் இந்த பகுதி நம்மளுக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இது என்ன பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் இதை ஆக்கிரமிச்சாங்க. அதை தான் நம்ம திருப்பி பெற்றிருக்கோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை. இது ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் ஏப்ரல் 13. இது யாராலையும் மறக்க மாட்டாங்க இந்தியாவில். என்ன அப்படின்னா, பஞ்சாப்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தப்போ 1919 இப்போ 1919 ஏப்ரல் 13 அன்னைக்கு ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டதுனால அதுக்கப்புறம் அதை எதிர்த்தாங்க. அதே சேம் டைமு அங்கே பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா நடந்தது. அதுக்காக ஒரு அம்ரிஸ்டரில் ஒரு இடத்துல எல்லாரும் குழுமி இருந்த அந்த இடத்துல ஜென்ரல் டயர் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு 126 ரவுண்டு ஃபயர் பண்ணாங்க. அந்த ஃபயர் பண்ணதில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்தாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து 300 பேருக்கு மேலே தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ரியலிஸ்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 நபருக்கு மேலே இறந்தது. ஸோ அந்த ஒரு இதனால தான் இது 1920 நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி இதை எதிர்க்கிற விதமாக தான் அதுக்கப்புறம் நைட்வுட் அவார்டெல்லாம் விட்டு கொடுத்தாங்க. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் எல்லா அவார்டையும் விட்டு கொடுத்தாங்க. இதில் தான் என்ன ஆச்சுன்னா, பிரிட்டிஷ் மேலே உள்ள அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அவங்க நம்ம ஆட்சி பண்ண வேணாம், நமக்கு சுதந்திரம் கண்டிப்பாக வேணும். இது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல சுதந்திர போராட்டத்தில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் இருந்தது. ஸோ அதுதான் இது ஜாலியன் வாலாபாக். இன்னைக்கு நடந்தது எப்போ, கிட்டத்தட்ட 1919 நடந்தது, ஏப்ரல் 13 அன்னைக்கு. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த தினம் 13 ஏப்ரல். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு மியூசியம் இருக்குது, அமிர்தசரஸ் பஞ்சாப்ல தான் நடந்தது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத நாள். ஸோ அதுதான் இன்னைக்கு. அதுக்கப்புறம் சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினம் 12 ஏப்ரல் 12 இதை கொண்டாடுறோம். எதனால அப்படின்னா, இது யூஎன் கவர்மெண்ட்னால 2011 கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு எஜுகேஷன் நல்லா கிடைக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும், நியூட்ரிஷன் நல்லா கிடைக்கணும், அதுக்கும் இல்லாமல் அவங்களுக்கு டிக்னிட்டியான லைஃப் கிடைக்கணும் அப்படிங்கிற மெயின் நோக்கமாக தான். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய குழந்தைகள் தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த டேவை வருஷம் நம்ம நினைவு கூறுறோம். இது யூஎன் கவர்மெண்ட்னால 2011 வருஷம் இதை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதான் இது 12 ஏப்ரல். என்ன அப்படின்னா, சர்வதேச தெருவோர குழந்தைகள் தினம், இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே. குழந்தைகளை பற்றி ஐநா சபையோட ஒரு இதுதான் இது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை சர்வதேச குழந்தைகள் ஆண்டாக 1979 நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் எக்ஸாமில் இப்படி கேட்கலாம், அதனால தான் இதை நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் 12 இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் டே. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மோனட் 1961 ரஷ்யாவை சேர்ந்தவர் முதல்ல விண்வெளிக்கு பயணம் பண்ணுறார். ஸோ அதுதான் ஆஸ்ட்ரோனட்னு சொல்லாமல் காஸ்மோனட்னு சொல்லுவாங்க. அதான் இது. மனித விண்வெளி பயணத்திற்கான சர்வதேச தினம் 12 ஏப்ரல். இதுக்கப்புறம் அப்பல்லோ 13ங்கிற மூலயமா நிலவுக்கு போனது இதுக்கப்புறம் நடந்தது தான். ஸோ இது 1961 நடந்தது. ஃபர்ஸ்ட் யார் போனாங்க அப்படின்னா, யூரி கேகரின் அப்படிங்கிறவர், ரஷ்யாவை சேர்ந்தவர். அவர் தான் போயிட்டு வந்தார். ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் இது எப்போலேருந்துன்னா, நவம்பர் 11 யூஎன் கவர்மெண்ட் மூலயமா, யூஎன் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் மூலயமா இதை நம்ம வருஷம் நம்ம இதை நினைவு கூறுறோம். ஓஸ்டாக் 1 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் ராக்கெட் மூலயமா தான் அவங்க போயிட்டு வந்தாங்க. அதான் இது விண்கலம் மூலம் சென்றவர் தான் இது யூகரின். ஓகே, இவர் பேர் நான் வச்சுங்க, யூரி கேகரின் அப்படிங்கிறவர். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம் எக்ஸாமுக்கு. வாங்க இன்னைக்கு தினமணியில்
என்னென்ன இருக்குது 12ஆம் தேதி 13ஆம் தேதி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கோ அது ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மற்றும் அமெரிக்கா பாகிஸ்தானில் அமைதி பேச்சுவார்த்தை அந்த போர் நிறுத்தத்துக்காக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் எல்லா கப்பல்களும் வழிவிடுறதுக்காக ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. 10 அம்ச கோரிக்கை ஈரான் வச்சுது. என்ன 10 அம்ச கோரிக்கை அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்கணும். அவங்க எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடை வச்சுருக்காங்களோ அமெரிக்கா அதெல்லாம் வந்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க இங்கே எங்கெங்கெல்லாம் இந்த கத்தார், சவுதி அரேபியா போன்ற இடத்துலலாம் அவங்க வந்து முகாமிட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து எடுத்துடணும். அதுக்கு இல்லாமல் போர் காலங்களில் ஏற்பட்ட நஷ்டத்தை அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கோரிக்கை வச்சுருந்தாங்க. இது அமெரிக்கா ஏற்றுக்கல. ஸோ இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சுது. 13ஆம் தேதி அந்த நியூஸ் பேப்பரில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 13ஆம் தேதி இது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் 20,000 டன் எல்பிஜியுடன் இந்தியாவுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கப்பல் வந்திருக்கு. இது வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக 9 கப்பல் இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஸோ இது 9வது கப்பல். ஓகே. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம். ஸோ ககன்யானில் இந்த பேராஷூட் லேண்டிங் அதில் தரையில் லேண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிக்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இது வந்து ஓஷனில் இறங்கியிருக்கிறாங்க தண்ணீரில். ஸோ நிலவை நோக்கி சென்ற அதாவது ஆர்டெமிஸ் 2 வெற்றிகரமாக அவங்க சோதனையை முடிச்சுட்டு சவுத்தர்ன் இதில் வெற்றிகரமாக முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க 12ஆம் தேதி பசிபிக் ஓஷனில் வெற்றிகரமாக தரையிறங்கியிருக்காங்க. அந்த 4 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர் க்ளோவர், கிறிஸ்டினா கோச் மற்றும் நிர்வாகி ஜார்ஜ் கேஸ்மேன். இது எல்லாருமே சேர்ந்தது தான் வந்து இதில் இந்த 4 பேரும் வந்து சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த படம். ஸோ ஜோதிராவ் பூலே 200வது பிறந்தநாள் எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜோதிராவ் பூலே மாடர்ன் இந்தியாவில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட். ஓகே. அந்த மூமெண்ட் மூலியமாக கிட்டத்தட்ட அவர் பிறந்தது 1827 பிறந்திருக்கிறாரு. பூனேல தான் இவங்க. அப்புறம் சாவித்ரிபாய் பூலே இவங்க மனைவி. உமன்ஸ் எஜுகேஷன், உமனுக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சது, காலேஜ் ஆரம்பிச்சது இவங்க தான் ஃபர்ஸ்ட். சத்திய சோதக் சமாஜ் 1873 ட்ரூத் சீக்கர் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சாங்க, சத்திய சோதக் சமாஜ். இதன் மூலயமா உமன் எஜுகேஷன் மற்றும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக இவங்க நிறைய வந்து குரல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் கிட்டத்தட்ட இந்த சமூகத்துக்காக, ஸோ என்னென்னா சைல்டு டிஸ்கிரிமினேஷன் நடக்கிறது, ஸோ ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் அந்த காலத்திலே வந்து போராடினதான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக 1890 நவம்பர் 28 இறந்திருக்கிறாரு. ஸோ இவரோட பிறந்தநாள் 200வது பிறந்தநாள். அதனால வந்து 827 ஏப்ரல் 11 பிறந்தநாளை எல்லாம் கொண்டாடினாங்க. பட் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே. ஃபுல் டீட்டெயில்ஸு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் இதை நம்ம பார்ப்போம். ஓகே. ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக 200வது பிறந்தநாளுங்கிறனால இது கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இவர் மாலி கேஸ்ட் அப்படிங்கிற கேஸ்ட் சேர்ந்தவர், பூனே. இவங்க ஒய்ஃபு சாவித்ரிபாய் பூலே. அதுக்கப்புறம் இவங்க 1948 தான் உமன்ஸ் எஜுகேஷனுக்காக ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கூலு. அப்புறம் சத்திய சோதக் சமாஜ் 1873 ஆரம்பிச்சது. ஓகே. இதெல்லாம் வந்து பேசிக் தான். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஒரு ஷார்ட் வீடியோஸாக நம்ம ஒரு 8 மினிட்ஸில் நம்ம கண்டிப்பாக நான் தரேன். அதுக்கப்புறம் ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியாவை சேர்ந்த சுஜித், அபிமன்யு 2 பேருக்கும் வந்து தங்க ப்ரைஸு சாம்பியன் வாங்கியிருக்கிறாங்க. இது எங்கள் சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது. ஓகே. அதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ். ஸோ பேட்மிண்டனில் 1965 பிறகு ஒரு தனிநபர் வந்து ஒரு முன்னணி வீரரை வென்று அவர் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருக்கிறாரு, ஆயுஷ் ஷெட்டி அப்படிங்கிறவர். ஸோ ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் நம்பர் 1 வீரர் தாய்லாந்தோட குன் லவுத் விதிச்சவுன். இது நோட் பண்ணிக்கங்க. குன் லவுத் விதித் சர்னை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாரு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு தினமணி 12க்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கோ அவ்வளோதான். ஸோ வாங்க 13ஆம் தேதி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஈரான் அமெரிக்காவோட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அதுதான் அவங்க 10 கோரிக்கை முன் வச்சுருந்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, அமெரிக்கா இராணுவம் முழுதும் வெளியேறணும். எங்கேருந்து அப்படின்னா பக்கத்தில் அவங்க முகாமிட்டிருக்கிற இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் விலக்கணும்.
அதுக்கப்புறம் ஈரான் கட்டுப்படுத்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கட்டுப்படுத்த வந்து அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது வந்து ஓகே சொல்றதுனால இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அருணாச்சலில் சில இடங்களுக்கு புதிய பெயரிட்ட சீனா. ஆக்சுவலாக சீனா என்ன பண்ணுறாங்கன்னா திபெத்தையும் அருணாச்சல பிரதேசையும் அவங்களோட பகுதிகளாக சொல்கிறாங்க. பட் இந்தியா வந்து இதை ஏற்கல. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், பார்டர் கான்ஃப்ளிக்ஸ் வேற வரும். ஸோ இதுதான் ரன்தீர் ஜெய்ஷ்வாலி அப்படிங்கிற வெளியுறவு செயலாளர். அவர் தான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வந்து ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ இந்த ஆர்டிக்கிளில் என்ன அப்படின்னா, மக்களாட்சியின் மகத்துவம். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லைங்களா, எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஸோ எலெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த இங்கு, எந்த இங்கு அது, அந்த இங்கு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதை பற்றினா ஒரு ஷார்ட்ஸே கொடுக்குறேன். ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸில் அதையும் கேட்கலாம். அந்த இங்க் எத்தனை நாள் இருக்கும், அந்த இங்க் எதனால் செய்யப்பட்டது, அது எங்கே தயாரிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அது எப்போலேருந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபஸ்ட்டு எப்போ அந்த இங்க் யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ இப்போ தான் வந்து விவிபேட்லாம் வந்திருந்தாலும் விவிபேட் எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்தது, அதெல்லாம் கூட நம்ம இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம தனியாக ஒரு ஷார்ட்ஸில் ஃபுல் ஃபேக்ட்ஸ் இதோட பேக்கோட பார்ப்போம். ஸோ வாழ்வாதாரம், கல்வி மற்றும் சுகாதாரம் இது அனைத்துமே ஏற்படுறது தான் இந்த எலெக்ஷனு. இதில் வந்து என்னென்னா எளிமையானவர்களும் ஜெயிச்சிருக்காங்க. காமராஜர், அறிஞர் அண்ணா போன்ற அவங்களும் எளிமையானவர்களும் ஜெயிச்சிருக்காங்க, பணம் எதுவும் கொடுக்காம. ஸோ மக்கள் நலனே மகத்தான நலன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் இருக்குது. ஸோ எந்த ஒரு இதுவுமே மக்களாட்சி வந்து ரொம்ப கல்வி மற்றும் மருத்துவத்துக்கு, பொது சேவை, அந்த சோஷியல் ஜஸ்டிஸ், சமூகத்துக்காக உழைக்கிறதுக்காக தான் வந்து மக்களாட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதை வந்து மகத்தான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க இந்த தமிழில் அப்படின்னா, நெல்லும் உயிரன்றே, நெல்லும் உயிர் தான், நீரும் உயிரன்றே, அதுவும் உயிர் கிடையாது, மன்னன் உயிர்த்தே மலர்த்தலை உலகம், மன்னன் வந்து அதை செழிப்பாக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருக்காங்க, மோசி கீரனாரின் இந்த வரி புறநானூறு பாடலில் இருக்குது. ஸோ இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து ஒரு மக்களாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2029 மகளிர்களுக்கு இடஒதுக்கீடு 33% கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இது கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது 2034 தான் இதை வந்து அமல்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ 2029 அதை மாற்றியே ஆகணும். ஏன்னா வந்து 816 சீட்டு, இப்போது 543 இப்போ புதுசாக 2027 மக்கள் சென்சஸ் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த சென்சஸ் மூலயமா தொகுதிவாறு பங்கீடு பண்ணி ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தொகுதி பங்கீடு பண்ணி, அதுக்கப்புறம் 816 சீட்டுக்கு கிட்டத்தட்ட 33%, 33 இடஒதுக்கீடு பெண்களுக்கும் கொடுக்கணும், அவங்களும் அதிகாரத்துக்கு வரணும், அவங்களும் தலைமை பண்புக்கு வரணும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக இந்த சட்டம் அமலாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது 2023 தான் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு மனதாக எல்லா கட்சியுமே சேர்ந்து இதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. ஸோ அதான் இதில் சொல்கிறாங்க. 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் கடந்த 2023 இந்த பில்லு பாஸ் பண்ணிச்சு. இப்போது ஏப்ரல் 16, 17, 18 3 நாள் இதுக்காக பிரத்யேகமாக இந்த கூட்டம் கூடி இதை அமல்படுத்துறதுக்கு, பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட் சைனுக்காக இப்போ இது வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க மோடி அவர்கள்னா, பெண்கள் முன்னேற்றம், முக்கிய முடிவுகளை மேற்கொள்ளவும், குறிப்பாக தலைமை தாங்க வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 33% கண்டிப்பாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இதன் மூலயமா இது வந்து வந்துருச்சு அப்படின்னா, சென்சஸும் வந்துருச்சு, மக்கள் சென்சஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ 816 சீட்டு லோக்சபாவில் இருந்ததுன்னா எத்தனை பேர் அந்த 33% பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 273. அதுக்கப்புறம் ஆஷா போஸ்லே, இவங்க லதா மங்கேஷ்கரோட தங்கச்சி. லதா மங்கேஷ்கர் அவங்களும் பாரத் ரத்னா அவார்டு வாங்கினவங்க. அதே சேம் டைமு இவங்களும் தங்கச்சி. லதா மங்கேஷ்கர் ஒரு ஃபேமஸ் பாடகி, அது ஹிந்திலையும் சரி இங்கேயும் சரி. ஸோ அதே மாதிரி ஆயிஷா போஸ்லே, இந்த ஓ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற சாங்கு, அதுக்கப்புறம் அவங்க குரலில் ஒரு நேர்த்தியான இது இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட எத்தனை பாடல் பாடியிருக்காங்கன்னா 12,000 பாடலுக்கு மேலே கிட்டத்தட்ட 20 மொழிகளுக்கிட்ட பாடியிருக்கிறாங்க. அவங்க தன்னோட 84 வயசில், ஸோ அவங்களோட பிறந்தநாள் அப்போ எங்கள் துபாயில் பாடினதா லாஸ்ட்டாக ஒரு பாடல். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க 12ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி உடல்நலக்குறைவால் ஹார்ட் அட்டாக்னால இறந்துட்டாங்க. ஸோ 92 வயசில். ஸோ அதான் இது. அவங்க பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கே அவார்டு, இதெல்லாம் உயரிய அவார்டு. அதோடு மட்டும் இல்லாமல் தேசிய விருதுகள், சிங்கருக்காக ஏகப்பட்ட விருதுகள்லாம் நிறையா வாங்கியிருக்கிறாங்க.
ஸோ இவங்க ஒரு மொழியை மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அவங்க மராத்தியில் தான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1933 பிறந்திருக்காங்க. ஸோ 16 வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஒரு மியூசிக் டைரக்டரு. அதுக்கப்புறம் அதுலேயே அவங்க பயணம் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட எல்லா பாடலுமே பாடியிருக்கிறாங்க, எல்லா மொழிகள்லையுமே. ஆந்திராவோட தலைநகர் மேம்பாட்டுக்கு 3165 கோடி இது கொடுக்கறதா வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்கிறாங்க. இதே டைம் அமராவதி ஒரு அதிகாரப்பூர்வமாக லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பார்லிமெண்ட்ரி கமிட்டி எல்லாத்தையும் ஒப்புக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அமராவதியை ஒரு தலைநகரமாக, ஆந்திராவோட தலைநகரமாக வந்து கட்டமைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் இது உலக வங்கி இதை கொடுத்துருக்கு. ஸோ உலகக்கோப்பை வில்வித்தை ஆர்ச்சரி இந்திய மகளிர் அணிக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. ஸோ இந்திய மகளிர் அணிக்கு தங்கம் கிடைச்சிருக்கு. அதுவும் மட்டும் இல்லாமல் மெக்சிகோவில் நடைபெற இந்த ஆட்டம் வந்து இந்த காம்பவுண்ட் மகளிரில் ஜோதி, மதுரா மற்றும் பிரகதி இவங்க 3 பேரும் இந்தியா சார்பில் தங்கம் வென்றிருக்கிறாங்க. ஸோ இந்த போட்டி ஆயுஷ் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு பேட்மிண்டன் போட்டியில். ஸோ ஆசியா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆயுஷ், இந்தியாவை சேர்ந்த ஆயுஷ் ஷெட்டிங்கிறவர் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு. ஸோ சின்னர்ஸுங்கிறவர் இப்போதைக்கு டென்னிஸில் ஆடவர் பிரிவில் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ரஃபே நடால், ஜோகோவிச், ஆண்ட்ரி அகாசி போன்றவங்க இவங்கெல்லாம் வந்து வந்தாங்க இல்லையா. அதே மாதிரி அல்காரஸை வீழ்த்தி மாண்டிகோரோவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. யார் அப்படின்னா சின்னர்ஸ். ஸோ இவர் தான். ஸோ இவர் முன்னணி இடத்துக்கு டென்னிஸில் ஃபஸ்ட்டு இடத்துக்கு ரேங்க்குக்கு வந்திருக்கிறாரு. இத்தாலியை சேர்ந்த யானிக் சின்னர் அவர்கள். ஸோ அவ்வளோதான் ஸ்போர்ட்ஸ் நியூஸு. அப்புறம் வந்து ஆஷா போஸ்லே இறந்தது, அதுக்கப்புறம் வந்து மக்களாட்சியோட தத்துவம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி சில ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி நடந்த பார்த்தோம். இதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்கப்புறம் சிவில் சட்டம் அதுவும் நமக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் 33% கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த பில்லும் பாஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டெய்லியும் தினமணி நியூஸ் பேப்பர்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன உங்களுக்கு நோட்ஸ் வேணுமோ, பாயிண்ட்ஸ் வேணுமோ, கொஷின்ஸ் வேணுமோ எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். Sendermap. You dare to dream, we care to accomplish.